السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 425. இந்த பாடத்தில் கிதாபுல் லிபாஸ் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த பாடத்தில் நாம் பேசக்கூடிய தலைப்பு என்பது ஆடையில் எந்த நிறம் சிறந்தது என்ற தலைப்பின் கீழ் நாம் பேச இருக்கிறோம். ஒரு ஆடை நாம் அணிகிறோம் என்று சொன்னால் அது எந்த நிறத்தில் அணிவது ரொம்ப சிறப்பாக இருக்கும், எது சுன்னத்தான நிறமாக இருக்கின்றது, அந்த நிறத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமாக தான் இந்த பாடம் என்பது அமையக்கூடியதாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 1வது ஹதீஸ், இன்னும் 779வது ஹதீஸ். وعن ابن عباس رضي الله عنهما, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கால அவர்கள் சொன்னார்கள், இல்பசு நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், மின் சியாபிக்கும் உங்களுடைய ஆடைகளில் இருந்தும் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், அல் பயாவ வெண்மை நிற ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப வெண்மையான ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். காரணத்தை சொல்றாங்க பாருங்க. ஃபஇன்னஹா, ஏனென்றால் நிச்சயமாக அந்த வெண்மை நிற ஆடை என்பது மின் கைரி சியாபிக்கும் உங்களுடைய ஆடைகளில் மிக சிறந்ததிலிருந்தும் ஒன்றாக, சிறந்ததிலிருந்தும் உண்டானதாக அந்த ஆடை என்பது இருக்கும் என்று சொல்லதால் சொன்னார். அப்ப வெண்மை நிற ஆடை தான் ரொம்ப சிறப்பிற்குரிய ஆடை, அது ரொம்ப சிறந்த ஆடை என்று சொல்லி தருகிறார்கள். எந்த அளவிற்கு சொல்றாங்க பாருங்க. வகஃபினு ஃபீஹா, இன்னும் அந்த வெண்மை நிற ஆடையில் நீங்கள் கஃபன் செய்து கொள்ளுங்கள், கஃனிட்டுக் கொள்ளுங்கள், மௌத்தாக்கும் உங்களில் மௌத்தானவர்கள், உங்களில் வஃபாத் ஆகியவர்கள், மரணித்தவர்களுக்கு நீங்கள் அந்த வெண்மை நிற ஆடையில் நீங்கள் கஃபன் செய்து கொள்ளுங்கள். அப்ப கஃபன் துணியாக கூட அந்த வெண்மை நிறத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அது அந்த அளவிற்கு சிறப்பாக, அதாவது சாதாரண விஷயம் இல்லை. கஃபன் துணி என்பது நம்முடைய உலக வாழ்க்கையினுடைய இறுதி ஆடை. அந்த கஃபன் துணியை மட்டும்தான் நம்ம கொண்டு போறோம் அந்த கபர் வரைக்கும். அப்ப அப்படிப்பட்ட விஷயத்தை கூட நீங்கள் வெண்மை நிறத்தில் நீங்கள் ஆக்குங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அந்த வெண்மை நிறத்துடைய சிறப்பை நாம் விளங்கி பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பாருங்க, ரவாஹு அபூ தாவூத், இந்த ஹதீஸனை இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அறிவித்தார்கள். திர்மிதியு, இன்னும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன், ஸஹீஹான ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸனை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லித் தருகிறார்கள். இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாடம் என்பது, இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்பது எப்படி அமையும்? வெண்மை நிற ஆடை என்பது அணிவது சுன்னத்தான காரியம், முஸ்தஹப் விருப்பத்தக்க காரியம் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாகவும் இந்த பாடம் இருக்கு. அப்ப இந்த முதல் கருத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஹதீஸ் தான் இந்த முதல் ஹதீஸ். அப்ப இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக 2வது ஹதீஸ், இன்னும் 780வது ஹதீஸ். வஅன் சமுரத ரலியல்லாஹு அன்ஹு, சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. கால அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்பசுல் பயால வெண்மை நிற ஆடையை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள்,
இன்னஹா, ஏனென்றால் நிச்சயமாக அந்த வெண்மை நிற ஆடை என்பது அத்ஹரு வ அத்யபு, மிகவும் சுத்தமானதாகவும் இருக்கின்றது. வ அத்யபு, இன்னும் மிகவும் சிறந்ததாகவும் மிக சிறப்பிற்குரியதாகவும் அந்த ஆடை இருக்கின்றது என்று சொன்னார்கள். அப்ப அதுதான் சுத்தமான ஆடை. அது மட்டும் கிடையாது, ரொம்ப உயர்ந்த புனிதமான ஒரு நல்ல ஆடையும் மிக நல்லதான ஆடையும் அதுதான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்றாங்க, வ கஃபினு ஃபீஹா, இன்னும் அந்த வெண்மை நிற ஆடையில் நீங்கள் கஃன் இட்டுக் கொள்ளுங்கள். மௌத்தாக்கும், உங்களில் மரணித்தவர்களுக்கு நீங்கள் அந்த வெண்மை நிற ஆடையிலேயே நீங்கள் கஃன் இட்டுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மேல சொல்லப்பட்ட அதே கருத்து பாருங்க. ரவாஹு நஸை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். வல் ஹாக்கிம், இன்னும் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் அறிவித்தார்கள் இந்த ஹதீஸினை. வகால, இன்னும் அந்த ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஸஹீஹுன், ஸஹீஹான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸினை ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொல்லி தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமும் மேல் சொல்லப்பட்ட அதே காரணம்தான். வெண்மை நிறம் என்பது அது சுன்னத்தான காரியம், அது சிறப்புக்குரிய ஒரு விஷயம். அப்போ அது ரொம்ப சிறந்ததாக இருக்கின்றது. கஃன் துணியாக அதை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள் இல்லையா? அப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அடுத்தபடியாக பாருங்க, மூன்றாவது ஹதீஸ், இன்னும் 781வது ஹதீஸ். வானில் பர்ராஇ ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. கால, அவர்கள் சொன்னார்கள், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள். மர்பூஅன் சொன்னா ரொம்பவும் உயரம் இல்லாமல் ரொம்பவும் குள்ளம் இல்லாமல் நடுத்தரமான ஒரு உயரம் இருக்குதா இல்லையா, அதுக்குதான் மர்பூஅன் சொல்லுவாங்க. அப்ப நடுத்தரமான ஒரு உயரம் உள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தார்கள். இன்னும் வலகத் ரஅய்துஹு, இன்னும் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் திட்டமாக நான் பார்த்தேன். ஃபீ ஹுல்லத்தின் ஹம்ரா, ஒரு சிவப்பு நிறத்தான சிறப்பு நிறமுடைய ஒரு ஹுல்லத்தில், அதாவது ஒரு ஆடையில் நான் பார்த்தேன் என்று அந்த சஹாபியான யாரு, அந்த பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்போ சிவப்பு நிறமான ஆடை ஹுல்லான்னு சொன்னா ஒண்ணு வழங்கணும். ஹுல்லத்துன்னு சொன்னா இரண்டு ஆடையினுடைய ஒரு தொகுப்பாக இருக்கும் சொல்றாங்க. இப்ப ரெண்டு ஆடை சேர்ந்து இருந்தா எப்படி இருக்குமோ அதுதான். அப்ப மேலாடை கீழாடை கீழாடையும் சேர்ந்ததாக இருக்கும். சேர்ந்ததாகனா ஒட்டி இருக்காது. அதனுடைய துணி, அதனுடைய நிறம் எல்லாமே ஒரே போல் இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன் என்று சொல்லித் தருகிறார்கள். இன்னும் சொல்றாங்க, மா ரஅய்து ஷைஅன் கத்து, முற்றிலும் எப்பொழுதும் நான் பார்த்ததில்லை, எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்ததில்லை, அஹ்ஸன மின்ஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மிக அழகானதாக நான் எதையும் பார்த்ததில்லை என்று சொல்கிறார்கள். அவர்களை விட அழகான எதையும் நான் பார்த்தது கிடையாது, யாரையும் நான் பார்த்தது கிடையாது. இந்த உலகத்துல நான் பார்த்த ஒன்று அழகுன்னு சொன்னா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். அவர்கள் தான் அழகினுடைய உச்சக்கட்டம், அழகினுடைய பரிபூர்ணம் அவர்கள் தான் என்பதை இந்த ஹதீஸில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இங்க ஹம்ரா, அதாவது சிவப்பு நிற ஆடையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணிந்தார்கள் வருதா இல்லையா, இங்க சொல்லித் தருகிறார்கள். இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னன்னு சொன்னா, இது ஒரு முழு சிவப்பு கிடையாது, இது ஒரு முழு நிற சிவப்பு ஆடை கிடையாது, சிவப்பு கோடு போட்ட ஆடையாக தான் அது இருக்கின்றது என்று இப்னு ஹஜர் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு எதிர்மறை கருத்தாக இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி தரக்கூடிய கருத்து என்னன்னா, வெளிரங்க அர்த்தத்தையே எடுத்து பார்ப்பது சிறந்தது. அதாவது பார்க்கும் பொழுது இது முழு நிறமாக, இது சிவப்பு நிறமாக தான் இருந்த அந்த ஆடை என்ற ஒரு விளக்கத்தை நமக்கு இங்கு சொல்லித் தருகிறார்கள். அப்ப இந்த ரெண்டு கருத்துல இருந்து ஷாஃபி இமாம், ஹனஃபி இமாம் கருத்தை எடுத்துக் கொள்வார்களாம். அதாவது ஷாஃபி மதுஹபில் முழு சிவப்பை போடுவது என்பது, அப்ப முழு நிற சிவப்பான ஒரு ஆடையை போடுவது என்பது அது கூடுமாகும் என்ற சட்டத்தை இந்த ஹதீஸின் மூலம் தொகுத்து தருகிறார்கள். அதுவே ஹனஃபி இமாம் இடத்துல, அந்த அஹ்னாஃப்கள் இடத்துல இந்த சிவப்பு நிற ஆடை என்பது அவ்வளவு விருப்பமில்லாத ஒரு ஆடையாக இருக்கின்றது என்ற ஹுக்மையும் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு எடுத்து தருகிறார்கள் என்பதை இந்த ஹதீஸினுடைய விளக்கவர்கள் நமக்கு அருமையாக சொல்லித் தராங்க. பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி, முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிவந்த, அதாவது சிவப்பு நிற ஆடையை உடுத்தியவர்களாக நான் பார்த்தேன் என்று சஹாபி சொல்றாங்க, பரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க.
அப்ப இந்த பாடம் என்பது சிவப்பு நிறம், மஞ்சள் நிறம், பச்சை நிறம், கருப்பு நிறம் எல்லாம் கூடுமாகும், அணிவது கூடுமாகும் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டிருக்காங்களா இல்லையா? அப்போ இது கூடுமான ஒரு ஆகுமாக்கப்பட்ட ஒரு ஆடை என்பதை காட்டும் விதமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இருக்கு. அடுத்தபடியாக 4வது ஹதீஸ், இன்னும் 782வது ஹதீஸ். وعن ابي جحيفة وهب بن عبد الله رضي الله عنه. அபூ ஜுஹைஃபா என்று சொல்லப்படக்கூடிய அப்துல்லா என்பவருடைய மகனான வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று நமக்கு சொல்லித் தராங்க. கால அவர்கள் சொன்னார்கள், அந்த வஹப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமக்கத. அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மக்காவில் நான் பார்த்தேன், மக்கமா நகரத்தில் நான் பார்த்தேன். வஹுவ இன்னும் அவர்களாகிறவர்கள் பில் அபுதஹி, அபுதஹ் என்ற ஒரு இடத்தில் அமரக்கூடியவர்களாக, அபுதஹ் என்ற இடத்தில் தங்கியிருப்பவர்களான நிலையில் மக்காவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் பார்த்தேன்னு சொல்றான். அப்ப அபுதஹ்ன்னு சொன்னா மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான ஒரு இடம் தான் அந்த அபுதஹ் என்று சொல்லப்படக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருப்பதை நான் பார்த்தேன்னு சொல்றாங்க. அங்க எங்க இருந்தாங்க? ஃபீ குப்பத்தின், ஒரு உயர்ந்த ஒரு இடத்தில், அதாவது ஒரு எழுப்பப்பட்ட ஒரு குப்பான்னு சொன்னா என்னது? ஒரு கோபுரம் மாதிரி. அப்போ ஒரு கோபுரத்தில் அமர்ந்தவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் பார்த்தேன். லஹு, அந்த கோபுரத்திற்கு இருந்தது ஹம்ரா மின் அதமின், ஹம்ரா சிவப்பு நிறத்தால், சிவப்பு நிறமானது, மின் அதமின் தோலினால் சிறப்பு நிறமாக அந்த குப்பாவிற்கு இருந்தது என்று சொல்கிறார்கள். அதாவது அதம்னு சொன்னா தோல், அதாவது இந்த மேல போடுவோமா இல்லையா, அந்த காலத்து கூடாரத்துல அப்படி ஒரு மாதிரி மேல ஒரு, அந்த கூடாரத்துக்கு ஒரு மாதிரி மேல துணி தான் போட்டிருப்பாங்க, அந்த துணியை சொல்றாங்க. அப்படி துணியினால் ஆன சிவப்பு நிறமான துணி, அந்த சிவப்பு நிற துணியால போற்றப்பட்ட ஒரு குப்பாவில் ஒரு உயர்ந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருப்பதை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த சமயம் ஃபஹரஜ பிலாலுன் பி வதூஇஹி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் வெளியேறினார்கள். பி வதூஇஹி, தன்னுடைய அந்த ஒது செய்யக்கூடிய தண்ணீரை கொண்டு அவர்கள் வெளியேறினார்கள். அப்போ ஒது செய்யக்கூடிய தண்ணீர்னா சும்மா பைப்புல பிடிச்சிட்டு வரல, ஒண்ணு விளங்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு பாத்திரத்துல ஒது செய்தார்கள். அந்த பாத்திரத்துல ஒது செய்து அவர்கள் ஒது செய்யப்பட்ட அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா, புழங்கப்பட்ட தண்ணி, அந்த தண்ணீரை தானும் ஒது செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் கொண்டு வருகிறார்கள் என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. அப்ப அப்படி கொண்டு வரக்கூடிய சமயத்தில் ஃபமின், எங்களிலிருந்தும் சிலர், நாலிஹின், அந்த தண்ணீரை சற்று, அதாவது நாலிஹின் சொன்னா அதை தன்னுடைய மேனியில் தெளித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். தெளித்துக் கொள்ளக்கூடியதுனா என்ன அர்த்தம்? சில நபர்களுக்கு அந்த தண்ணீரை கொஞ்சமா எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்றாங்க. கொஞ்சம் எடுக்கக்கூடிய நிலையில் சில நபர்கள் இருந்தார்கள். வனாயிலின், இன்னும் சில நபர்கள் அந்த தண்ணீரை முழுவதுமாக அடைந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப அந்த தண்ணீரை முழுசா சில பேர் பெற்றுக்கொண்டார்கள். இன்னும் சிலர்கள் அந்த தண்ணீரை வெறும் துளிகளால் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைச்சது என்று சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த சமயத்தில் ஃபஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறினார்கள். வஅலைஹி, இன்னும் அவர்களின் மீதோ ஹுல்லத்துன் ஹம்ராஉ, சிவப்பு நிறத்தில் ஆளான ஹுல்லத், மேல சொல்லப்பட்ட அதே ஆடை. அப்போ அந்த இரண்டு ஆடை சேர்ந்திருக்குமா இல்லையா, அந்த ஆடை, அந்த ஆடை என்பது சிவப்பு நிறத்தில் ஆளான ஆடை என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறினார்கள். அப்ப அவங்களும் வெளியே வராங்க. சொல்றாங்க, அந்த அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கன்னி அந்துரு, நிச்சயமாக நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது போலவே இருக்கின்றது, இலா பயாதி சாகைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இரண்டு கெண்டை கால்களின் வெண்மையை நான் இப்பொழுது பார்ப்பது போலவே இருக்குது. இந்த கெண்டை கால்களின் வெண்மை அந்த அளவுக்கு இருந்துச்சு, அதை நான் இப்ப பாக்குற மாதிரி இருக்குன்னு ஒரு விஷயத்த நம்ம சொன்னா சொல்லுவோமா இல்லையா? அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த சம்பவத்தை நான் இப்ப பாக்குற மாதிரி இருக்கு, இப்ப நடந்த மாதிரி இருக்கு, அது என்னுடைய கண்ணை விட்டு போவே இல்லை, என்னுடைய நினைவை விட்டு போவே இல்லைன்னு சொல்றோமா இல்லையா? அப்ப அது மாதிரி சொல்றாங்க, அவருடைய காலினுடைய வெண்மை என்பது அவ்வளவு வெண்மையாக இருந்துச்சு, அது அவ்வளவு அழகாக இருந்தது என்று நமக்கு இங்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சொல்றாங்க பாருங்க. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்து கொண்டார்கள். உது செய்தவுடன் வஅத்தன பிலாலுன், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொன்னார்கள். பாங்கு சொன்ன சமயத்தில் ஃபஜஅல்து, நான் ஆகினேன், அததப்பஉ, கவனிக்கக்கூடியவனாக, அதாவது பின்பற்றக்கூடியவனாக ஆகினேன். அதாவது இந்த இடத்துல பின்பற்றக்கூடியவன், அதுதான் இதனுடைய அசல் அர்த்தம், அகராதி அர்த்தம் இதுதான், நேரடி அர்த்தம் இதுதான். ஆனா இந்த இடத்துல எப்படி வைக்கணும்னா ஃபஜஅல்து, நான் ஆகினேன், அததப்பஉ, கூர்ந்து கவனிக்கக்கூடியவனாக நான் ஆகினேன் என்று அர்த்தம் வரும்.
அப்போ ஃபாஹு அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய வாயை நான் கூர்ந்து கவனிக்கக்கூடியவனாக ஆகினேன். ஹாஹுனா ஹாஹுனா, இந்த இடத்தில் இந்த இடத்தில் என்று சொல்கிறார்கள். இந்த இடத்தில் இந்த இடத்துலனா சொல்றாங்க பாருங்க, யகூலு சொல்வார்கள், அந்த அபூ ஜுஹைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யமீனன் வ ஷிமாலன், வலதுபுறத்தாலும் இடதுபுறத்தாலும் நான் அவருடைய வாயை பார்த்து கொண்டிருந்தேன் என்று சொல்கிறார்கள். ஹாஹுனா ஹாஹுனான்னு சொல்ல காரணம் இது மறைவான விஷயம். இங்க இங்கன்னு சொல்ல காரணம் வெறும் இந்த இடம் கிடையாது, இது வலதையும் இடதையும் குறிக்கக்கூடிய அர்த்தமாக இருக்கின்றது என்பதை கற்று தருகிறார்கள். அப்போ அவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லும் பொழுது அவங்களுடைய வாயினுடைய இடதுபுறத்தையும் வலதுபுறத்தையும் நான் பார்க்கக்கூடியவனாக இருந்தேன். அப்பொழுது சொல்றாங்க, ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகையின் மீது நீங்கள் வாருங்கள், ஹய்யா அலல் ஃபலா, வெற்றியின் மீது நீங்கள் வாருங்கள் என்று அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொன்னார்கள் என்பதை சொல்றாங்க. அப்ப அந்த பாங்கு சொன்ன நிலைமையில் பாங்கெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே தும்ம பிறகு ருகிஸத் லஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நட்டு வைக்கப்பட்டது அனஸத்துன், ஒரு ஈட்டி என்பது நட்டு வைக்கப்பட்டது. நட்டு வைக்கப்பட்டவுடன் ஃபதகத்தம, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோக்கினார்கள், முன்னேறினார்கள். ஃபஸல்லா, அப்பொழுது அந்த ஈட்டிக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். என்னன்னா, தொழுவும் போது நம்ம முன்னாடி யாரும் கடந்து சென்றக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒப்பமா இல்லையா, அதுக்கு பேர் தான் சுத்ரான்னு சொல்லுவாங்க அரபியில. அப்ப அந்த சுத்ராவாக அந்த ஈட்டியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்டு வைக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த சுத்ராவினுடைய சட்டத்தை சொல்றாங்க, இது குறைஞ்சது ஒரு 3 முழங்கள் இருக்க வேண்டுமா. நம்ம தொழுகிறோம்னு சொன்னா அந்த இடத்துல இருந்து நமக்கு முன்னால் ஒரு 3 முழங்கள் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சுத்ராவை நம்மளுடைய நேரா வைக்க கூடாது, நமக்கு நேரா நம்மளுடைய கரெக்டா நமக்கு நேரா வைக்க கூடாது, கொஞ்சம் ரைட் சைடு வலதுபுறம் இல்ல இடதுபுறம் கொஞ்சம் நகர்த்தி வைக்க வேண்டும். சமமாக வைக்காமல் கொஞ்சம் நகர்த்தி வைப்பதுதான் முறை என்பதையும் நமக்கு இங்கு அருமையாக கற்றுத் தருகிறார்கள். அப்ப அப்படி அந்த அன்சாவாக அந்த அனசத்துன், அதாவது அந்த ஈட்டியை அப்படி நட்டு வைத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஈட்டிக்கு பின்னால் நின்று தொழுதார்கள். அப்பொழுது யமுர்ரு பைன யதைஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய இரு கைகளுக்கு மத்தியில், அதாவது கைகளுக்கு மத்தியிலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னிலையில் கடந்து சென்றது அல் கல்பு வல் ஹிமாரு, ஒரு நாய் என்பதும் ஒரு கழுதை என்பதும் கடந்து சென்றது. லா யும்னஊத், அது தடுக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்துல அப்படியே முன்னாடி ஒரு கழுதையும் ஒரு நாயும் கடந்து செல்லக்கூடியதாக இருந்துச்சு. ஆனா அதை யாருமே தடுக்கல. ஏன் தடுக்கலன்னு சொன்னா, அங்கு சுத்ரா வைக்கப்பட்டது, அது அந்த சுத்ராவினுடைய எல்லைக்கு அப்பால் தான் கடந்து சென்றது. அப்ப அந்த சுத்ராவுக்குள்ள அந்த தடுப்பு இருக்குதா இல்லையா, அதுக்குள்ளால் செல்லவில்லை, அதற்கு பின்னால் தான் அந்த நாய்களும் அந்த நாயும் ஒரு கழுதையும் சென்றது என்பதை நமக்கு இங்கு அருமையாக கற்றுத்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்தறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது. இங்க சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை சொல்றாங்க பாருங்க, அல்ல அனஸத்து, அனஸத் என்ற வார்த்தையாகிறது. சொல்றாங்களா பிஃபத்ஹி நூனி, அந்த நூனுக்கு ஃபத்ஹா செய்வது கொண்டு வாசிக்க வேண்டும். அனஸத் என்பதாக வாசிக்க வேண்டும். அனுஸத் என்பதாகவோ அனிஸத் என்பதாகவோ வாசிக்க கூடாது, ஃபத்ஹா வைத்து வாசிக்க வேண்டும் என்பதை கற்றுத்தராங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? நஹுல் உக்காஸதி, உக்காஸாக்களை போல. உக்காஸானா ஈட்டின்னு அர்த்தம். அப்ப எப்படி உக்காஸாக்கு அர்த்தமே எழுதுறாங்க, அது ஒரு கம்பு, நீளமான கம்பு, அது முனையில் இரும்பு என்பது இருக்கக்கூடிய, கூர்மையான இரும்பு இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அதுதான் ஈட்டி. அப்போ ஒரு கம்புல முனையில நல்ல கூர்மையான ஒரு இரும்பை வச்சுட்டா அதுதான் ஈட்டியாக மாறிவிடும். அப்ப அதுதான் சொல்றாங்க, அந்த ஈட்டியை போல் உள்ள ஒரு கம்பு தான் அது, அந்த அனஸத் என்று சொல்லப்படக்கூடிய கம்பு என்று நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்ப இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அவர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, ஹுல்லத்துன் ஹம்ரான்னு சொன்னாங்க. அவர்கள் மீது சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்கள் மீது சிவப்பு நிற ஆடை என்பது இருந்தது. அப்போ சிவப்பான ஒரு ஆடையை போட்டுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சபையில் வந்தார்கள் என்ற செய்தியை சொல்றாங்க இல்லையா. அப்ப இதன் மூலமாக சிவப்பு நிறம் என்பது அணிவதற்கு கூடுமாகப்பட்டது, ஆகமாக்கப்பட்ட ஒரு ஆடை என்பது இந்த ஹதீஸின் மூலம் விளங்கிக் கொள்ளலாம். இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது. இப்ப அடுத்தபடியாக 5வது ஹதீஸ், இன்னும் 783வது ஹதீஸ். وعن أبي رمسة رفاعة التيمي رضي الله عنه. அபூ ரிம்சா என்று சொல்லப்படக்கூடிய தைமிய கோத்திரத்தை சார்ந்த ரிஃபா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது.
பால அவர்கள் சொன்னார்கள், ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். வ அலைஹி, இன்னும் அவர்களின் மீது சௌபானி அஹ்லரானி, பச்சை நிறமுடைய 2 ஆடைகள் என்பது அவர்கள் மீது இருக்கும் நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். அப்ப பச்சை ஆடைகள் 2 ஆடைகள் அவர்கள் மீது இருந்ததாம். 2 ஆடைனா 2 சட்டையை போட்டுக் கொள்ளவில்லை, மேலாடையும் கீழாடையும் என்று சொல்லித் தருகிறார்கள். இப்ப மேலாடையாகவும் கீழாடையாகவும் அவர்கள் பச்சை நிற ஆடையை உடுத்தியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன் என்று நமக்கு அருமையாக சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஹதீஸிற்கு எக்கச்சக்கமான விளக்கங்களை நமக்கு ஷரஹ்ல எழுதுறாங்க, தலீலுல் ஃபாலிஹின் ஷரஹ்ல. அதுல திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அஷ்ஷவாமில் அஷ்ஷமாயில் என்று சொல்லப்படக்கூடிய கிதாபில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த 2 ஆடைகளும் மேலாடையாக இருந்தது என்ற விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னும் இப்னு பத்தால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லும் பொழுது, பச்சை நிறம் என்பது அது சுவனவாசிகளுடைய நிறமாக இருக்கின்றது. அப்ப சுவனவாசிகளுடைய அடையாளம் தான் ஒரு பச்சை நிறமாக இருக்கின்றது என்பதை இப்னு பத்தால் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இன்னும் முல்லா அலி காரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, இதன் காரணமாகவே பச்சை நிறத்தை சுவனவாசிகளுக்கு அடையாளமாக ஆக்கியதன் காரணமாகவே இந்த பச்சை நிறம் என்பது ஷுரஃபாக்களினுடைய அடையாளமாகவும் இதுவாகவே உள்ளது, ஆடையாகவும் இதுவாகவே உள்ளது. ஷுரஃபாக்கள்னா இந்த உலகத்தில் கண்ணியமிக்கவர்கள், பெரியவர்களுடைய ஆடையாக, மிக கண்ணியத்தில் உயர்ந்தவர்களுடைய ஆடையாக பச்சை நிறம் போற்றப்படுகிறது என்பதை முல்லா அலி காரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லித் தருகிறார்கள். அவ்வளவு ஏன் சொல்ல வேணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனித ரவுலா ஷரீஃபே பச்சை நிறம் தானே. அப்ப அவர்களுடைய ரவுலா ஷரீஃபில் மேலே போற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த போர்வை என்பது என்ன கலரு? அது என்ன நிறம்? அது ஒரு பச்சை நிறமாக இருக்கும். அப்போ இதுல இருந்தே விளங்கிக் கொள்ளலாம், அது ஒரு கண்ணியமிக்கவர்களுடைய நிறமாக அந்த பச்சை நிறம் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸுடைய விளக்கங்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்க, ரவாஹு அபூ தாவூத் வ திர்மிதியு, அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். பிஸ்னாதின் ஸஹீஹின், ஸஹீஹான சனதுகளை கொண்டு இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்று நமக்கு சொல்லித் தராங்க. அடுத்தபடியாக, அப்போ இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கில பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன? இங்கு பச்சை நிறத்தை பற்றி சொல்கிறார்கள். பச்சை நிற ஆடையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடுத்தியிருந்தார்கள் சொல்றாங்க. அப்ப இந்த பாடத்துல பச்சை நிறம் என்பது அது உடுக்கக்கூடிய ஆகுமாக்கப்பட்ட ஒரு உடை என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடமாக இந்த பாடம் இருக்கு. இப்ப இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு கீழ் பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இருக்கு. இப்ப அடுத்தபடியாக 6வது ஹதீஸ், இன்னும் 784வது ஹதீஸ். வஅன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, சய்யிதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கின்றது. அவங்க சொல்றாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகல, அவர்கள் நுழைந்தார்கள், யௌம ஃபதஹி மக்கத, மக்காவை வெற்றி கொண்ட பொழுது, வெற்றி கொண்ட அந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தார்கள். வ அலைஹி, இன்னும் அவர்களின் மீதோ ஐமாமத்துன் சௌதாஉ, கருப்பு நிறமான தலப்பாகை என்பது அவர்கள் மீது இருக்கும் நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தார்கள் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்ப மக்காவை வெற்றி கொண்டார்கள் இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப வெற்றி கொண்ட அந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு நிற தலப்பாவை அணிந்தவர்களாக அங்கு வந்தார்கள் என்பதை நமக்கு இங்கு சொல்லித் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப எதனால கருப்பு நிற தலப்பா அணிந்து வந்தாங்கன்னு சொன்னா, அதற்கு விளக்கத்தில் சொல்லித் தருகிறார்கள், இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது அது ஒரு கலப்படம் இல்லாத, மாற்றம் இல்லாத, எப்படி ஒரு கருப்பு நிறம் மாற்றம் இல்லாமல் கலப்படம் இல்லாமல் இருக்கின்றதோ அதுபோல ஒரே நிறமாக இருக்கக்கூடியதாக இந்த இஸ்லாம் மார்க்கம் இருக்கின்றது. அதை வலியுறுத்தும் விதமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பு தலப்பாகை அணிந்து கொண்டு வந்தார்கள் என்ற விளக்கத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அப்போ பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். இப்ப இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு கருப்பு தலப்பாகை அணிந்தார்கள் என்பது வருது. அப்ப இந்த பாடத்தில் கருப்பு நிறமான ஆடைகளை அணிந்து கொள்ளுதல் என்பது கூடுமாகும் ஆகுமாக்கப்பட்ட ஆடை என்பதை கற்றுத்தரக்கூடிய பாடம். அப்ப இதுல ஆடையில் தலப்பாகையும் கட்டுப்படும், ஆடையில எல்லாமே கட்டுப்படுமா இல்லையா? நம்ம சொன்னோமா இல்லையா? காபா ஷரீஃபில் போட்டு இருக்கக்கூடிய அந்த துணியையும் கூட ஆடையில் கட்டுப்படும் என்று சொன்னோம் முந்தைய பாடத்துல. அப்ப அதுவும் கட்டுப்படும். ஒரு ஒட்டகத்தின் மீது விரிக்கக்கூடிய துணி அதுவும் ஆடைதான். அது உலகத்துல இதெல்லாம் ஆடையாக தான் இருக்கின்றது. அப்போ தலப்பாகையும் ஒரு ஆடை. அப்போ அதை ஆடையாக அணிவது எந்த ஒரு குற்றமும் இல்லை, அது ஆகுமாக்கப்பட்ட காரியம் என்பதை இதன் மூலம் நமக்கு சொல்லித்தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸ் என்பது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஹதீஸோட இந்த பாடத்தை நாம் நிவர்த்தி செய்கிறோம்.
இந்த பாடத்தில் படித்த அனைத்து ஹதீஸுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 7வது ஹதீஸை குறித்த செய்திகள், அதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை குறித்து இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.